நாய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாய்கள் பார்வைகளுக்கு பேய், பிசாசா இருக்கட்டும், இல்ல நல்ல சக்தியா இருக்கட்டும், தீய சக்தியா இருக்கட்டும், அதுங்க கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது உண்மையா? ஏன் அவங்க பார்வைக்கு அப்படி தெரியுது? தெய்வ திரு முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 மயில் வளர்த்துருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். 2 மயில் வளர்த்துருக்காங்க, 2 குதிரை வளர்த்துருக்காங்க. அவர் இறந்த பிறகு அவருடைய சமாதிலேயே போய் அந்த மயில்கள் இறந்துருச்சு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பசுமாடு வளர்க்குறாங்க இல்லையா, ஆமா. அவங்க வீட்டில் ஏதேனும் துஷ்மரணங்கள் நடக்க போகுது, இல்லை மரணம் நிகழப்போகுதுன்னு அந்த பூனைக்கும் பொருளாதாரத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஹிந்தியில பில்லினா பூனைன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு பூனையை பழகிட்டு சில மாந்திரிக வேலைப்பாடுகள் பண்ணியாச்சுன்னா, பில்லி சூனியம் ஏவல் இதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து எடுத்திருப்பீங்க. அது சார்ந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்த்து வச்சுருப்பீங்க. அதில் நீங்கள் வியந்து ரொம்ப நாளாக அவதிப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஏதாச்சும் பின் கதைகள் இருக்காது? செய்வனையால் பாதிக்கப்பட்ட ஒரு கிளைண்ட்டு அவங்க என்கிட்ட வர்றாங்க. அவங்களுக்கு நான் சில பரிகார பூஜைகள்லாம் பண்ணி அதை க்யூர் பண்ணுறேன். அங்கே அறுத்த சேவல், போட்ட படையல், பழங்கள், பிராந்தி பட்டல், அந்த மாட்டுக்கறி, கோழிக்கறி, இது எல்லாத்தையும் ஒரு கருப்பு கலர் துணியில் மூட்டையாக கட்டி அந்த வீட்டில் இருக்கிற பையன் தான் பைக்கு ஓட்டுறான். நான் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன். கொண்டுட்டு போய் மயானத்தில் போட்டுட்டு ரிட்டன் வரும்போது ஆனால் சிறுசாக இருக்கிற எலும்பிச்சம்பழத்தை மட்டும் நம்ம ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த எலும்பிச்சம்பழத்தினுடைய பெயர் ராஜா கனின்னு பேர். இருக்கிற எல்லா கனிகளுக்கும் அதுதான் தலைமையான கனி. பெரிய பெரிய டாக்டர்களுடைய அறிவுறுத்தலை இதுதான். ஒரு இருமல் இருக்குது, ஒரு தும்மல் இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அந்த கொரோனாவுக்கான அறிகுறி உங்களுக்கு தெரியுது. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. பொதுவாகவே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பில்லி சூனியம் ஏவல் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி கேட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு வித்தியாசமாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ண மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேம்மா. சார், இப்போ பொதுவாகவே இந்த நாய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாய்கள் பார்வைகளுக்கு பேய், பிசாசா இருக்கட்டும், இல்லை நல்ல சக்தியாக இருக்கட்டும், தீய சக்தியாக இருக்கட்டும், அதுங்க கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது உண்மையா? ஏன் அவங்க பார்வைக்கு அப்படி தெரியுது? நாயோட பார்வையே பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். அது மாதிரி தெரியுமா? நாய்க்கு பார்வை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு தான். அது பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, மற்ற விலங்குகளாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வந்து கலர் கலராக பார்க்குறோம் இல்லையா? இப்போ நீங்கள் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, தெரியுது இல்லையா? நாய்க்கு வந்து உங்களை பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி சில சினிமாக்களிலேயோ இல்லை சில சீரியல்களிலேயோ பார்த்தீங்கன்னா அந்த பேயை மட்டும் நெகட்டிவ் மாதிரி காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அதை? அந்த மாதிரி நாய்க்கு தெரிகிறது உண்மை தான். அந்த பேய் பிசாசு வந்து நாய்க்கு தெரிகிறது உண்மை. இதை எதை வச்சு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய முதலாளிகள் வந்து இறந்துட்டாக்க அவங்களுடைய சமாதியிலேயே போய் அந்த நாய் படுத்திருந்து இறந்து போகிறது, அந்த முதலாளி இறந்த ஒரு வார காலமாக சாப்பிடாமல் இருக்கிறது, தன்னை சோர்வுபடுத்திக்கிறது, அந்த மாதிரி. இதுக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க தெய்வ திரு முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 மயில் வளர்த்துருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். 2 மயில் வளர்த்துருக்காங்க, 2 குதிரை வளர்த்துருக்காங்க. அவர் இறந்த பிறகு அவருடைய சமாதிலேயே போய் அந்த மயில்கள் இறந்துருச்சு. இது வரலாறு சுவடு. அதே மாதிரி அந்த குதிரையும் அப்படி. அவர் இத்தனைக்கும் முருக பக்தன், அவர் ஒரு சித்தர். சரியா? அந்த மாதிரி நாய் ஊளையிடுது அப்படின்னா யமதர்மனுடைய அறிகுறின்னு அர்த்தம். எல்லா நாயும் ஊளையிடாது. இப்போ இந்த வீட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா நாய் முன்கூட்டியே ஊளையிடும். அதுக்கு தெரியும். 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெல்லாம் நாய் குலைக்கும். சில நேரங்களில் செயினை கூட அவுத்துக்கிட்டு ஓடிடும். போட்டுக்கிற பெல்ட்டை அவுத்துக்கிட்டு ஓடிடும். பேய் பிசாசு இருக்கிறது உண்மை. அதே மாதிரி பசுமாடு வளர்க்குறாங்க இல்லையா, ஆமாம். அவங்க வீட்டில் ஏதேனும் துஷ்மரணங்கள் நடக்க போகுது, இல்லை மரணம் நிகழப்போகுதுன்னா அந்த மாடு அழுவும். இந்த காணொலிக்கு கீழே கமாண்டு வரும், இதெல்லாம் உண்மை தான், நாங்கள் எங்கள் இதை அணிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுமாரி விலங்குகளுக்கு வந்து பேய் பிசாசு தெரிகிறது 100% உண்மை. ஓகே. இப்போ
பூனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பூனையுமே நம்ம நெறைய படங்கள்ல பார்க்குறது உண்டு. அத ஒரு மாதிரி பயமுறுத்துற மாரியே காட்டுவாங்க அந்த பூனைய வந்து. ஸோ உண்மையிலேயே பூனைய வந்து நம்ம வீட்ல வளர்க்குறது நல்ல விதமா? இல்ல வந்து பூனையினால நெறைய தீயது நடக்குமா நம்ம வீட்ல? பூனைக்கும் பொருளாதாரத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஹிந்தியில பில்லின்னா பூனைன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு பூனைய பலியிட்டு சில மாந்திரீக வேலைப்பாடுகள் பண்ணியாச்சுன்னா, ஜீரோ ஆக்கிடும். அதுக்காக தான் சூனியம் வைக்கிறது. சூனியத்தினுடைய மறுபெயர் இந்த பில்லிய சேர்ந்து வரும். பூனைய அறுத்து பலியிட்டு பண்றதுக்கு பேரு தான் சூனியம். அது ஜீரோ ஆக்கிடும். அப்ப பொருளாதாரத்துக்கும் பூனைக்கும் சம்பந்தம் உண்டு. யார் வீட்ல வந்து 1க்கு 2, 3ன்னு பூனை வளர்க்குறாங்களோ, அவங்களுக்கு பணப்பஞ்சம்ங்கிறது இருக்காது. பூனை வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடியது. 2வது இருக்கிற விலங்குகளிலே ரொம்ப சுத்தமான ஒரு விலங்குன்னா பூனை தான். அதோட மலத்தையோ, சலத்தையோ நம்ம பார்க்க முடியாது. குழி நோண்டி மனிதர்கள் மாதிரியே குழி நோண்டி தான் அது மலம் கழிக்கும். குழி நோண்டி தான் யூரின் போகும். சுத்தமானது. அதே மாதிரி இந்த செல்லு, இந்த பேனுன்னு சொல்கிறோம்ல, நாய்க்கு பேன் இருக்கும். மற்ற விலங்குகளுக்கு செல்லு இருக்கும். அதுமாரி உண்ணி எல்லாம் இருக்கும். பூனைக்கிட்ட இருக்காது. பூனை வந்து ரொம்ப சுத்தமான ஒரு விலங்கு. பூனைக்கிட்ட எதுவுமே இருக்காது. அப்பக்கப்போ தன்னுடைய உடம்பை நக்கியே சுத்தம் பண்ணிக்கும். அதே மாதிரி பூனையோட நாக்கில் பார்த்தீங்கன்னா முள்ளா இருக்கும். அது வந்து இப்படி நக்குனுச்சுன்னா கிளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதுக்கு. தன்னுடைய உடம்பை அப்பக்கப்போ சுத்தப்படுத்திக்கும். அந்த வீசையெல்லாம் அப்பக்கப்போ அழகுபடுத்திக்கும். முடியெல்லாம் வந்து சிலிப்பாது. ரொம்ப அழகாக இருக்கும். பூனை வளர்க்குறதுனால நன்மையா கெடுதலான்னு கேட்டாக்கா நன்மை தான். பூனை வளர்க்குறதுனால எந்த விதமான கெடுதலும் இல்லை. பூனை வளர்த்தா பொருளாதாரத்தில் நல்லா இருக்கலாம். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் பூனை குறுக்க பூனைச்சு சகுனம்பாங்க. அதை நீங்கள் நம்ப தேவையில்லை. பூனை குறுக்க போகிறதுனால எந்த விதமான இதெல்லாம் கிடையாது. சரியா? பூனை வளர்க்குறது நல்லது. இப்ப நம்ப பூனை, நாய் இத தாண்டி ஒரு சிலவங்க வீட்ல வந்து இந்த புறாக்கள வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க மொட்டை மாடிக்கு மேல வைக்கிறதோ, இல்ல அதோடைய கத்துற சவுண்டும் வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற மாரி சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். இது உண்மையிலேயேவா? அதோடைய அழுகுற சவுண்ட் வந்து வீட்டுக்கு ஆகாதா? புறாவுக்கும் பரிகாரத்துக்கும் இல்லை வாஸ்துக்கோ சம்பந்தம் கிடையாது. புறா இருக்கிறதுனால வாஸ்தை பாதிக்காது. புறா இருக்கிறதுனால சம்பிரதாயத்தை பாதிக்காது. புறா இருக்கிறதுனால பரிகாரங்களை பாதிக்காது. கிளியை கூண்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது. அது மட்டும்தான் சொல்லுவாங்க. பச்சைக்கிளி இருக்கு இல்லையா, அதை வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வீட்டில் வச்சு வளர்க்குறது தப்பு. அப்படி நடந்தால் சிறை செல்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வீட்டில் ஏதேனும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வர்றது, வம்பு வழக்கு வர்றது, அவமான அசிங்கம் துன்பம் வேதனை வர்றது, இதுதான். கிளியை மட்டும் கூண்டுக்குள்ளே அடைச்சி நம்ம வளர்க்கக்கூடாது. அதேமாதிரி அது பறவைங்க சரணாலயத்தில் உத்தரவே இருக்குது. வீட்டில் வந்து நீங்கள் செல்லப்பிராணியாக நிறையா புறாக்களோ, கிளிக்களோ, இல்லை வேறு குருவிகளோ, லவ் பேர்ட்ஸோ, சிட்டுக்குருவியோ இதெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு தடை இருக்குது. அந்த மாதிரி வளர்த்து ஃபைன் கட்டினவங்களும் நிறைய பேர் உண்டு. புறா வளர்க்குறதுனாலையோ இல்லை வேறு வளர்க்குறதுனாலையோ கெடுதலாக நன்மையா அப்படின்னு கேட்டாக்கா அதில் நன்மையும் கிடையாது, கெடுதலும் கிடையாது. கிளியை மட்டும் கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்தால் சிறை செல்ல நேரிடும். ஓகே சார். இப்ப செல்லப்பிராணிகள் சார்ந்த நெறைய விஷயங்கள கிளியர் பண்ணியிருந்தீங்க. இத தொடர்ந்து நம்ம இந்த பில்லி, சூனியம், ஏவல் இத பத்தி பேசலாம்னு நெனைக்கிறேன். உண்மையிலேயே இந்த பில்லி, சூனியம், ஏவல்லாம் வந்து நீங்க நெறைய பேருக்கு வந்து எடுத்திருப்பீங்க. அது சார்ந்த பிரச்சனைகள வந்து நீங்க தீர்த்து வச்சிருப்பீங்க. அதுல நீங்க வியந்து ரொம்ப நாளா அவதிப்பட்டுருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ஏதாச்சும் பின் கதைகள் இருக்கா? அத பத்தி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? இந்த ரிப்ளெக்ட் சேனலில் வந்து நான் தொடர்ந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய காணொளிகள் வெளியிட்டிருக்கேன். நிறைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 7 மாத காலம் இந்த சேனலில் எந்த சேனல்லையுமே நான் பேட்டி கொடுக்கல. எந்த சேனல்லையுமே இன்டர்வியூக்கு நான் போகலை. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்ட ஒரு கிளைண்ட்டு, செய்வினையால் பாதிக்கப்பட்ட ஒரு கிளைண்ட்டு, அவங்க என்கிட்ட வர்றாங்க. அவங்களுக்கு நான் சில பரிகார பூஜைகள்லாம் பண்ணி அதை க்யூர் பண்ணுறேன். அங்கே அறுத்த சேவல், போட்ட படையல், பழங்கள், பிராந்தி பாட்டில், அந்த மாட்டுக்கறி, கோழிக்கறி இது எல்லாத்தையும் ஒரு கருப்பு கலர் துணியில் மூட்டையாக கட்டி அந்த வீட்டில் இருக்கிற பையன் தான் பைக் ஓட்டுறான். நான் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன். கொண்டுட்டு போய் மயானத்தில் போட்டுட்டு ரிட்டன் வரும்போது ஆக்சிடெண்ட். ஒரு காலே அந்த பையனுக்கு போச்சு. சரியா? அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த தவறு எதனால் நடந்துச்சுன்னா அது என்னால் தான் நடந்துச்சு. எனக்கு மட்டும் நான் உடல் கட்டு கட்டிக்கிட்டேன், திசை கட்டு கட்டிக்கிட்டேன், எந்த பாதிப்பும் நடக்காமல் இருக்கிறதுக்கு. கூட வர்ற பையனுக்கு நான் கட்ட மறந்துட்டேன். ஆனால் எனக்குள்ளே என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏறத்தாழ இந்த மாந்திரிகத்தில் பரம்பரையாக இருக்கிறோம். நான் தன்னிச்சையாக 14 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய தீட்சைகள் எடுத்திருக்கேன், நிறைய மாந்திரிகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய கேஸுகளை நான் பார்த்துருக்கேன். அப்படி என்ன மீறி நடந்துற போகுதுங்கிற ஒரு தலை கணம், ஒரு கர்வம், அது எனக்கு பாடம் புகட்டுனுச்சு. அதுக்கு பிறகு எல்லா சேனலிலும் இன்டர்வியூ கொடுக்குற வேலைகளை நிறுத்திட்டு
பிரத்யங்கரா தேவிங்கிற தீட்சை வாங்கி இந்த 7 மாத காலமாக அதை பயிற்சி கம்ப்ளீட் பண்ணி இனி இந்த மாதிரி விபத்துகள் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தான் இப்போ ஒவ்வொரு சேனலுக்காக இன்டர்வியூக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். இதிலேருந்து இந்த காணொலி வாயிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மாந்திரிகத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறதாலும் சரி, நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், நம்மளை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது, நடந்துராதுன்னு மட்டும் தலைக்கணம் வேண்டாம். சொல்கிறது புரியுதா? எந்த நேரத்தில் எப்போ பாதிக்கும் என்ன செய்யுங்கிறது நமக்கு சொல்ல தெரியாது. ரொம்ப தரவாக தெளிவாக ஃபில்ட்ரு பண்ணி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். வல்லவனுக்கு புல்லு மாயுதன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாந்திரிகத்தில் புல்லோ கும்போ அதெல்லாம் உதவாது. நிறைய மந்திர உச்சாடனங்கள், நிறைய தீட்சைகள், நிறைய பவர்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளே நம்ம பாதுகாத்துக்க முடியும், நம்ம கூட வர்றவங்களையும் பாதுகாத்துக்க முடியும். அதுதான் இந்த கேப், இந்த 7 மாத கால கேப். இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. அதனால் ஒரு கிளைண்ட்டு பாதிச்சிருக்காங்கன்னா அது நல்லா ஆய்வு பண்ணாமல் அதை குணப்படுத்துறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ பரிகாரத்துக்கோ திடீர்னு தயாராகிடக்கூடாது. இப்போ இந்த பில்லி, சூனியம், ஏவல் இது எல்லாத்துக்குமே முதன்மையாக பயன்படுத்தக்கூடியது இந்த எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு சுற்றி போடுறதா இருக்கட்டும், அதை காலில் மிதித்து 4 பக்கம் தூக்கி போடுறதா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து ஏதாச்சும் பயணத்துக்கு போகிறாங்களா இருக்கட்டும், ஏதாச்சும் பில்லி, சூனியம் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையா இருந்தாலும் பார்க்க முடியுது. ஏன் எலுமிச்சை பழம்? எதுக்காக எலுமிச்சை பழம்? எலும்பிச்சம்பழத்தை ஏன் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த எலும்பிச்சம்பழத்தினுடைய மறுபெயர் ராஜாக்கனின்னு பேர். இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, கொய்யா இன்னும் என்னென்னமோ பழங்கள்லாம் இருக்குது. பலாப்பழம் கூட இருக்குது. ஆனால் சிறுசாக இருக்கிற எலும்பிச்சம்பழத்தை மட்டும் நம்ம ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த எலும்பிச்சம்பழத்தினுடைய பெயர் ராஜாக்கனின்னு பேர். இருக்கிற எல்லா கனிகளுக்கும் அதுதான் தலைமையான கனி. இப்போ கொரோனா வந்த காலத்தில் மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கொரோனா உலகமே சம்மிச்சு போச்சு, எல்லாரும் உள்ள அரெஸ்டாகி அப்படி சம்மிச்சு நிற்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. உலக நாடு வல்லாதிக்கத்தில் இருக்கிற அமெரிக்காவே மண்டியிடுது எனக்கு உதவி தேவைன்னு சொல்லி. அந்த கொரோனா வந்த டயத்தில் மக்கள் பெருசாக நம்பினது எலும்பிச்சம்பழத்தை தான். எலும்பிச்சம்பழத்தை நாளாக வெட்டி அது கூட கொஞ்சம் போல் ஏதாவது ஒரு சோம்பு இல்லை கிராம்பு, மஞ்சள் பொடி இதை கொதிக்க வச்சு குடித்து அப்பேற்பட்ட நோயவே மருந்து வர்றதுக்கு முன்னாடி கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய டாக்டர்களுடைய அறிவுறுத்தலை இதுதான். ஒரு இருமல் இருக்குது, ஒரு தும்மல் இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அந்த கொரோனாவுக்கான அறிகுறி உங்களுக்கு தெரியுது, நீங்கள் போகும்பொழுது எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் அதை நாளாக வெட்டி அது கூட ஏதாவது பட்டை வேறு பொருள் இந்த வேப்ப பட்டை இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்கன்னு டாக்டரே அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணார் மருந்து வர்றதுக்கு முன்னாடி, கோவிட்டுங்கிற மருந்து வர்றதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அதனுடைய கிளர் மஞ்சள். மஞ்சள்னா உங்களுக்கு மங்களகரமான ஒரு விஷயம். அதில் இன்னொரு ஆசிட் ஒன்று இருக்குது, ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அதை சுற்றி போடுறதா இருக்கட்டும், ஒரு மந்திர ஊறு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ஒரு கியூர் பண்ணுறதா இருக்கட்டும், அது ரொம்ப முன்னோடியாக இருக்குது. அவ்வளோதானே தவிர மற்றபடி எலுமிச்சம்பழத்தை மட்டுமே பயன்படுத்தி மாந்திரிகம் பண்ண முடியுமான்னா முடியாது. எலுமிச்சம்பழம் ஒரு பொருள் மாந்திரிகத்தில் ஒரு முக்கியமான இடத்த வகிக்குது. இப்போ ஒரு தாம்பலத்தில் நம்ம எப்படி வெத்தலைப்பாக்கு, தேங்காய் பழம், பூவு எல்லாம் வைக்கிறோமோ அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கிறதை தவிர எலுமிச்சம்பழத்தை மாத்திரம் வச்சு மாந்திரிகம் பண்ண முடியாது. இன்னும் நிறைய பொருள் தேவைப்படும். எலுமிச்சம்பழத்துக்கு உண்டான மகத்துவம் இதுதான். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ஒதுக்கி பில்லி, சூனியம், ஏவல் இதை சார்ந்த அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாக உங்களுடைய பதில்களை கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.